இப்போ நீங்க பாக்குற ரியல் பேபி டான்ஸ் ஆடுற மாதிரியான வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வீடியோ வேணும். அதாவது டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு வீடியோ கிளிப். அது எந்த மூவியா வேணா இருக்கலாம், எந்த சாங்கா வேணா இருக்கலாம், அது நம்மளுடைய சாய்ஸ் தான். ஏன் பாடி மூமெண்ட்ஸோட இருக்கக்கூடிய பஞ்ச் டைலாக் சொல்ற மாதிரியான மூவி கிளிப்ஸா கூட இருக்கலாம். இப்படி நாம எந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ண போறோமோ அது ரிலேட்டடான வீடியோ கிளிப்ஸை ரெஃபரன்ஸ் வீடியோவை ரெடி பண்ணிக்கணும். அடுத்து கேரக்டர் இமேஜ். நாம யாரை இந்த மாதிரி வீடியோவை ஜென்ரேட் பண்ண போறோம் அதுதான் கேரக்டர் இமேஜ். இந்த கேரக்டர் இமேஜ் அண்ட் ரெஃபரன்ஸ் வீடியோ ரெண்டையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதை கிளிங் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல போட்டுதான் நம்ம வீடியோவை மாற்ற போறோம். இந்த மோஷன் கண்ட்ரோல் இதுல தான் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண போறோம். அடுத்து இந்த வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு கிரெடிட் செலவாகும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படியே ஜென்ரேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல எல்லாம் வீடியோ ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா இப்போ வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா காசு கட்டணும். உங்களுக்கு இருந்தா மேபி ஃப்ரீயாவே கிரியேட் ஆகலாம், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நாம இந்த வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம்.